அந்தந்த படத்துக்கு என்னென்ன கொண்டு வராங்கன்னா, என்னடா ஒரு தியேட்டருக்குள்ள யானை கொண்டு வந்துட்டீங்க, இது அது இல்ல, கோட்டுன்னு பேர் வச்சாங்க, டைனோசர்னு வச்சுக்கடா, என்னத்தரா கொண்டு வந்திருப்பீங்க. சரி இத கூட விட்டுலாம்டா, அடுத்தது என்னன்னு பாப்போம். அட இவரு நம்ம யாரு, கூல் சுரேஷ், இவருதான் படத்துக்கு படத்து ப்ரமோஷன் பண்றாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தளபதி விஜய் அவர்களின் கோட்டு 2026ல போடுற ஓட்டு. ஐயோ ஐயோ சாமி வேற, ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அண்ணா வந்ததான் வந்துட்டீங்க ப்ரமோஷனுக்கு, ஒரு எப்படி ஒரு பாட்டு ஒண்ணு ஒரு பஞ்ச் ஒண்ணு பாடிட்டு போயிருங்கண்ணா. மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. எவ்வளவுதான் நம்ம தளபதி ரசிகர்கள் நாம ஓரளவுக்கு சமாளிச்சாலும், ஆனா மார்க் கொடுக்கறதுல, இந்த ரேட்டிங் கொடுக்கறதுல அவங்க ஒரு லெவல் வேற மாதிரி மாறிதான் இருக்காங்க. பாப்போம். நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அஜித் ரசிகரு பின்னாடி ஆமையை வச்சிருக்கேன் அப்படின்றாரு, ஆனா கோட்டு படத்தை பாராட்டுறாரு. அது எப்படி நான் பாப்போம், அதையும் தெரிஞ்சுக்கணுங்களா. ஓடு எனக்கு அவன் ஓடுக்குது. ஆமா ஆமா ஃபேன், அஜித் ஃபேன் நானு. சின்ன விஜய்ல இருந்து பெரிய விஜய்ல இருந்து எல்லா விஜயும் சூப்பரா இருக்கிறாங்க. நல்ல மனசுமா. மியூசிக்கே நீங்க யுவன் சங்கர் ராஜாவை இப்படி பாராட்டுறீங்கன்னா, இன்னும் நல்லா மியூசிக் எல்லாம் போட்டிருந்தா உங்களை எல்லாம் கையிலேயே பிடிச்சிருக்க முடியாதுடா. சரி அதையும் பாப்போம் என்னதான் சொல்றாருன்னு அந்த ரசிகர். ஐயோ யுவன் சங்கர் ராஜாவா, அவரு கால தொட்டு கும்பிடுவேன் நானு. இப்போ வந்து மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதேதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சு. ஆமா படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க? பிரபுதேவா பிரசாந்த்ல இருந்து மோகன்லால்ல இருந்து மோகன்லாலா அவரு படம் வந்தாரு. சரி ஒரு புலோல பேசி விட்ட விடு. சாரி இவரான அஜித் வருவாருன்னு உங்களுக்கு எல்லாம் யாரா சொன்னது? அஜித் குமார் எக்ஸ்பெக்ட் பண்ண வரல, லைட்டா பேஜார்த்தா அப்செட் ப்ரோ. அஜித் கோசரம் லாஸ்ட்ல வராரு சொல்லிட்டு வந்தோம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீ தானே செய்யனாத ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா ரணகலமா இருக்கும். அஜித் வந்து விடாமுயற்சியில வருவாரு, அங்க போய் பாருங்க இது கோட்டு. இங்க வந்து அஜித் வரல, ரஜினி வரல, கமல் வரலன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்களே. சரி ஓகே, உங்களோட ஆர்வத்தை யாரால அடக்க முடியும், என்னமோ பண்ணுங்க. பப்ளிக் ரிவ்யூ பண்ணா குறுக்க வந்து பேசாதீங்கடா. ஏன்னா பேசுனா பாக்குறவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. எப்படி வெங்கட் பிரபு எடுத்துக்கிறாரு மங்காத்தகனா எப்படி இப்ப எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. அது தலாஜித் மாசே, தலாஜித் மாசே என்னது அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து தலரசிகரே அப்படின்னு கத்துறாரு. அது கூட ஒருத்தர் புல்லு இருக்குதுன்னு சொன்னாரு பாரு. ப்ரோ பிளாஸ்ட் வேற லெவல். இங்க பாருங்க புல்ல இருக்குது பாருங்க, புல்ல இருக்குது பாருங்க, வேற லெவல். உடம்பு ஃபுல்லா புல்ல இருக்குது. தளபதி தான் தளபதி. நம்ம டீ வேற தொண்டில ஆபரேஷன் காட்சி கொடு, தொண்டில ஆபரேஷன் காட்சி கொடு. என்னடா இதெல்லாம்? படம் வந்து தாறுமாறு, தொண்டை டாரு டாருன்னு ஆயிடுச்சு. ராத்திரி பூரா மிமிகிரி பண்ணி அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. அங்க என்னது? ஓ குரலி வித்தையா? இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, புள்ள வாயிலையும் ஒய்த்திலையும் அச்சுன்னு வருது. ஏண்டா இப்படி? சரி விடு, ரசிகர் அப்படிதான் இருப்பாங்க. சரி பாக்குறத அப்புறம் நம்ம வேலை தானே. ஆல்வேஸ் மாஸ். எவ்வளோ வயசான என்னையா, ஆல்வேஸ் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். இவன் ஒருத்தன் தான் பிரைட்டா ஆரம்பிக்கிறான். மட்ட சாங் வேற லெவல், திரிசா டான்ஸ் வேற, சர்ப்ரைசிங் என்டர்டைன்மெண்ட்.
திரிசாவா? டேய், நீ மட்ட சாங்கு பாத்தியா திரிசாவை பாத்தியா? ஓ இன் மூவி ஆல் டிக்கெட் அவுட் சோல்ட். என்னது அவுட் சோல்ட்? ஓ இங்கிலீஷ் என்னால தாங்க முடியலப்பா. அத கண்டுங்க. படத்துக்கு போயிட்டு வரும்போது படிச்சிட்டு இருக்கிற காலத்துல எங்க அம்மாலாம் படத்துக்கு போறேன்னு சொன்னாவே போட்டு மிதிப்பாங்க. அம்மா கோட் படத்துக்கு போகணும், ஸ்கூல் லீவு போட்டுடவா? இவங்க பாருங்க, இந்த மாதிரி தாயெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது பெரிய வரம். ரொம்ப எக்ஸைட்டா தான் வந்திருக்கோம். ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு. நாங்க தளபதி படத்துக்காக லீவ் போட்டே வந்திருக்கோம். ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம். வருங்கால சீஃப் மினிஸ்டர் விஜய், என்னடா இப்படி கூவுறீங்க? வருங்கால சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு, வருங்கால சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு. சரி, ஓகே, அது கூட ஒரு ஃப்ளோவுல ஏத்துக்கலாம். அந்த மீம்ஸுக்கு இந்த மீம்ஸ் தான் கரெக்டா இருக்கும். வேணா பாருங்களேன். முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா. கூல் சுரேஷ் புடிச்சிட்டு வந்த ஆட்டுக்கு அந்த உரிமையாளர் அந்த பக்கம் தேடிட்டு இருக்காருப்பா. அவர்கிட்ட இருந்த அந்த ஆட்டை காப்பாத்துங்க, ப்ரமோஷனுங்கிற பேர்ல. ஐயோ முடியலடா என்னால. சரி விடு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. படம் கோட் படம் முடிஞ்சிருச்சு. ஒரு ரசிகர் என்ன பண்றாருன்னா, நான் வெளியே போக மாட்டேன், மறுபடியும் ஒன்ஸ் மோர் போடுங்கன்னு சொல்லி போராடுறாரு. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி கோட்டுன்னு ஒரு படமெல்லாம் எடுத்து விட்டுருக்குறாங்க. மனசாட்சியே இல்லையாடா இது இன்னொரு படத்தினோட ரிவ்யூன்னு சொல்லி. வெறி அடங்கலங்க. ஒன்ஸ் மோர் போடுவாங்களாக்கா? அக்கா ப்ளீஸ் கா. அக்கா நான் இங்க தான் இருப்பேன், டிக்கெட் எடுக்கல. நான் வரமாட்டேன். ஐயோடா போக மாட்டேன். இன்னொரு படத்தினுடைய கதைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? சரி விடு, ரசிகங்க இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஐயோ இப்ப பாரு. பாரு யாரா அவன்? டேய், தலகிலா நிக்கிறதெல்லாம் ஒரு என்ன சொன்ன? அவருக்காக எத்தனை கோயில் இருந்தாலும் சரி, எத்தனை மலை இருந்தாலும் சரி, தலைகிடே நிற்பேன். ஐயோ இவனுங்களை வச்சுட்டு நம்ம எப்படிதான் எதிர்காலத்தை சமாளிக்க போறோம்னு நினைச்சா பயமா இருக்கு. பாப்போம். கோட் 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 தலபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். ஐயோ கோட் 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 கோட். விட்டுங்கடா என்னைய. ரிலீஸ் ஆனா அந்த படத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தியேட்டர்ல போய் அமைதியா கொண்டாடி அந்த படத்தை எப்படி நம்ம ஓட வைக்கணும், நம்ம ரசிகர்களாகிய நாம அதை என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். கோட் திரைப்படம் வெளியாவதை ஒட்டி ரசிகர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இப்படி டிராபிக் பண்றதுனாலயோ, பஸ்ல ஏறி ரகலை பண்றதுனாலயோ, இல்ல போற வண்டிக்கு இடைஞ்சல் பண்றதுனாலயோ ஒரு படம் பரபரப்பாயிருன்னு சொல்லி நம்புற இந்த மாதிரி மடக்கூட்டம் இருக்கிற வரையிலும் இந்த தமிழ்நாடு உருப்படுறதுக்கு உண்டான 1% சான்ஸ் கூட கிடையாதுடா. ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன்.